இன்றைக்கி ரெசிபி மெதுவடை. ஸோ அதுக்கு 100 கிராம் அளவுள்ள டம்ளரில் 2.5 டம்ளர் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி. இந்த பச்சரிசி மொறுமொறுப்புக்காக சேர்த்திக்கிறோம். நல்லா கழுவிட்டு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 70% அளவுக்கு மிக்சியில் அரைச்சிக்கிட்டால் போதும். இந்த ப்ராசஸ் எதுக்காகனா, நான் கிரைண்டரில் போடுறப்ப ரொம்ப லேட் ஆகும் அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட போகிறேன். ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்தாதீங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறப்ப அதிலேருந்து வர்ற தண்ணியிலேயே அது நல்லா அரையட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணி மேக்ஸிமம் சேர்த்த வேண்டாம். மிக்சியில் போடுறப்ப மிக்சி சீக்கிரமாக சூடாயிரும். கிரைண்டரில் போடுறப்ப டைம் அதிகமாகிடும். அதனால் நான் இந்த 2 ப்ராசஸையும் சேர்த்து செய்வேன். அதனால் எனக்கு 20 மினிட்ஸில் மாவு அரைச்சிருவேன் நான். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்லா தட்டின மிளகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கவர் வச்சு போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், கம்மியாக வச்சிங்கன்னா வேகாது. ஸோ அவ்வளவுதான், மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.